ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பிரபல யூடியூபர், அதை தாண்டி பிரபல பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கார் இல்லையா, அவர் திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பனையூரில் நடிகர், அதை தாண்டி தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை சந்தித்து தன்னை தாவேக்கால இணைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னை இணைச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவு அப்படின்றதும் ரொம்ப பெரிய அளவில் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சக வகுப்பு தோழனும் சக தோழனுமான விஜய் அவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையினருக்கான மாற்றம் அப்படின்றத பண்ணணுன்றதுக்காக 13 வருஷமா வந்துட்டு நான் வளர்த்தெடுத்த வியாபாரம், அதை தாண்டி வந்துட்டு சமூக ஊடக பணிகள், இது எல்லாத்துலேருந்தும் விலகி என்ன நான் தாவேக்கால இணைச்சிக்கிறேன். ஸோ இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிப்போம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விஜயும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் முன்னாள் பள்ளி தோழர்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெலிக்ஸ் வந்துட்டு டிவிக்கில் போய் சேர்றதுனால பெருசாக டிவிக்கு என்ன லாபம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சேரணும். ஃபெலிக்ஸுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை அனுபவம் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் டிவிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இந்த ஃபெலிக்ஸ், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெலிக்ஸ் தாவேக்காவின்ல இணையறதன் மூலயமா தாவேக்காக்கு என்னென்ன மாதிரியான லாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கார் இல்லையா, சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் காம்போவா இன்டர்வியூஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் உட்காந்து பேசின பல வீடியோக்கள் அப்படின்றது டென்டராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் தனியாக வந்துட்டு சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருந்தே பத்திரிகையெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் யூடியூப்ல ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபெலிக்ஸோட இன்டர்வியூஸ் அப்படின்றது ஒரு அளவுக்கு 2 பேர்த்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே திமுக பண்ணக்கூடிய அக்கிரமங்களையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி திமுக கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள், திமுக என்னென்ன மாதிரியான ஊழல் நடக்குது, எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தினம் அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பேசக்கூடியவங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண் காவலர்கள் குறித்து தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு இன்டர்வியூல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் இவங்க 2 பேரும் தான் அந்த இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு சவுக்கு சங்கர் வந்துட்டு தவறா பேசிட்டாரு, ஒருமையில பேசிட்டாரு, பெண் காவலர்களை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருந்தாங்க. அதே கேஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, ஃபெலிக்ஸையும் டெல்லியில் வச்சு கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெல்லியில் வச்சு கைது பண்ணி அதுக்கப்புறமா அவரை திருச்சிக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட எங்கே இருக்காருன்றதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இஷ்யூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி சவுக்கு சங்கருக்கு ஒவ்வொரு டைம் இஷ்யூஸ் வரும்போதும் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபெலிக்ஸ் முதலாளாக குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் மறக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம்னா யார் புகார் கொடுத்துருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி அப்படின்றதெல்லாம் எடுத்திருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அதை தாண்டி வந்துட்டு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயங்களை தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்து வைக்கிறதுல முதன்மையானவர், அரசியல் விமர்சகர்ல முதன்மையானவர் ஃபெலிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸ் போயிட்டு ஏன் டிவிகேல ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கடந்த ஒரு 1.5-2 வருஷமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது டிஎம்கேவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு அகென்ஸ்டாக அவங்க பண்ணக்கூடிய ஊழல்களை பற்றியோ இல்லை அவங்க ஆட்சி மேலே யாராவது விமர்சனம் அப்படின்றது வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து கைது செய்கிறது அப்படின்றது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சவுக்கு சங்கரம் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கைது பண்ணப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய யூடியூப் சேனலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் சொல்லும் போது மணல் கடத்துறவங்க இருக்காங்க இல்லையா, மணல் கடத்துறவங்களை விட்டுறாங்க, அதை தாண்டி வந்துட்டு கிட்னி திருடுறவங்களை விட்டுறாங்க. நான் யூடியூப்ல உட்காந்து இந்த கவர்மெண்ட் மேல எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்ன, இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு நான் பேசுறேன். ஸோ யூடியூப்ல பேசுற ஒரு பாவத்துக்காக பொய் வழக்குகள்ல சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம இப்ப நான் உள்ள போனோம்னா அடுத்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான நியூஸஸையும் சொல்லிட்டே போயிருந்தாரு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தபடியா சவுக்கு சங்கருக்கு அடுத்தபடியா வந்துட்டு கள அரசியலையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி திமுகவினுடைய
அராஜகங்களையா இருந்தாலும் சரி தொடர்ந்து பேசக்கூடிய ஒருத்தரா ரெட்ஃபிளிக்ஸ் பார்க்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட்ஃபிளிக்ஸ் சேனல் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து தன்னுடைய பேட்டிகளையா இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட் மேலையான விமர்சனங்களையா இருந்தாலும் சரி முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம், அதை தாண்டி பத்திரிகையாளர்கள் அவங்க நினைக்கிறத பேச முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் வந்துட்டு தனக்கு ஒரு அரசியல் பின்புலம் அப்படின்றது வேணுன்றத ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டிவிகேக்கு மக்கள் கிட்ட குறிப்பாக இளைஞர்கள் கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றதும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு பார்த்தோம்னா ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, ஃபெலிக்ஸ் அண்ட் சவுக்கு சங்கர் இந்த கேஸ்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே சைட்ஸ்ல இருந்தும் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா ஆஜராயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திமுகவை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டிவிகேனுடைய துணை அப்படின்றது இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஒரு கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெலிக்ஸ் வந்துட்டு டிவிக்கால ஜாயின் பண்ணுறதுனால பெருசாக என்ன நடந்துட போகுது டிவிக்கேல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவருடைய பத்திரிகை அனுபவம் அப்படின்றது சமூக ஊடக பிரிவில் ரொம்ப பெரிய அளவில் பங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் டிவிகேனுடைய கொடி அப்படின்றது தான் சும்மா பறந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அதை நெறிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆட்கள் டெஃபினட்டாக யூஸ் ஆவாங்க. அவங்கள கண்டிப்பாக விஜய் பயன்படுத்திக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கே.ஏ. செங்கோட்டையன் மாதிரி அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு கட்சியில் இணைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பத்திரிகை அனுபவம் இருக்கக்கூடிய ரெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஆட்கள் இணையதும் தாவேக்காக்கு இன்னும் பெரும் பலத்தை சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ரெட்ஃபிளிக்ஸ் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நாளுக்கு நாள் டிவிகேல சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் அதிகமாயிட்டே இருக்கிறது. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இருக்காங்க இல்லையா, அதிமுகக்கும் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபெலிக்ஸினுடைய இந்த இணைவு அப்படின்றது தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்காவை சமூக ஊடக பிரிவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.